முடியாதே. நான் போட்டு கொடுத்துருவேனே. நான் மட்டும் தனியா மாட்டிக்கிறதா? ஆமா, நீ லத்தில அடி வாங்கிருக்கியா? ஒரு நிமிஷம் இரு. கேவலமா இருக்கு. என்னது? உன்னை கைதி ட்ரெஸ்ல யோசிச்சு பார்த்தேன், முடியல. வேலு, நேரா அந்த ஆபீசர் வீட்டுக்கு போய் உண்மையை சொல்லி சாரி கேட்கலாம். வா வேலு. ஏய், இரு. சாரி கேட்டவன மன்னிச்சு விடுறதுக்கு அந்த ஏசிபி என்ன ஏசு கிறிஸ்துவா? அவர் கோபமா மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா 2 பேரும் கால்ல விழுந்து கெஞ்சலாம். நில்லு. என்னமோ சொந்த வீடு மாதிரி வேகமா போயிட்டு இருக்க. ட்ரெடிஷனல் ஃபேமிலி பார்த்து நடந்துக்கோ. ட்ரெடிஷனல் ஃபேமிலியா? ஹாய் அக்கா. ஓ அஞ்சலி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா, நானு திண்டுக்கல் மோட்டல்ல மீட் பண்ணி ஃப்ரெண்டா நான் சொன்னேன்ல, அஞ்சலி. வணக்கம். ஆமா. யாரு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்குது? அது என் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? வணக்கங்க. வணக்கம். நீங்க தான் ஏசிபி அம்மாங்களா? அப்ப கெஸ்ட உள்ள கூப்பிடலாமே. எப்பவும் வீடு கசமுசான்னு இருக்குமே. ஆனா பரவாயில்ல, ஏதோ இன்னைக்கு 2 பேரும் நீட்டா வச்சிருக்கீங்களே. வெரி குட். ஏய், இதுக்கு முன்னாடி நீ எங்க பார்த்த? இல்ல, ஒரு வீடுன்னு இருந்தா கசமுசான்னு தானே இருக்கும், அத சொன்னேன். இந்த ஸ்நாக்ஸ் ஜூஸ் எல்லாம் இல்லையா, வழக்கமா கொடுப்பீங்களே? குடிப்பீங்களா? குடுப்பாங்களேன்னு சொல்ல வந்தேன். குடுக்கறேன். எல்லா பொருளும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. ஏசிபி சார் இருக்காரா? ரூம்ல இருக்காரு. ஏசிபி சார் பாவம், ஏன்? உடம்பெல்லாம் அடிபட்டு கட்டு போட்டிருப்பாரு. குளிர் ஜுரம் வேற. அதனால கம்பளி போத்தி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே வர சொல்லுங்க. கம்பளியோட ஆமா. வர சொல்லணும். சரி. டிவில கேக்குற மாதிரி எவ்வளவு கேள்வி. ஹாய் கெஸ்ட் அங்கிள். ஹாய் அக்கா. ஹாய் பிங்கி. இந்தாங்க ஸ்நாக்ஸ். ஐயோ, பாத்து. ஐயா, மெதுவா. ஆமா. மெதுவா மெதுவா கொடுப்போமா. உடம்புக்கு எப்படி இருக்கு சார்? ஏன் கேட்க மாட்டேன்? ஏமா, உனக்கு நான் என்ன பண்ணேன்? எந்த ஆளை அடிக்க என்ன அனுப்பிச்ச? போட்டு பெரட்டி எடுத்துட்டான். இதோ இவன் சைஸ் தான். ஐயோ, இவனே தான். இவனே இங்க கொண்டு வந்த. ஏய், நீ முதல்ல எடுத்து கழிப்பிட்டு போப்பா. சவுண்ட் விடாதீங்க சார். சவுண்டா? உங்களை அடிக்க தூண்டி விட்டதே இந்த அஞ்சலி தான். வேணா இவன் மேல ஆக்ஷன் எடுங்க, ஜெயில்ல தூக்கி போடுங்க. ஏய், எதுக்கு நீயே எடுத்து கொடுக்குற? சார் சார் ப்ளீஸ் சார், எங்க 2 பேரையும் மன்னிச்சிடுங்க சார். மன்னிப்பு கேட்க தான் நாங்களே இங்க வந்தோம் சார். சரி, நீ பரவாயில்லம்மா. ஆனா இவனுக்கு நோ மன்னிப்பு. ஏன் தமிழ்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு? நக்கல் வேறயா? வேலு, ராங் டைம்ல வந்து பாரு. ஏடா வேலு, என்னப்பா? உன்னை கரண்ட் பில்லு கட்ட அனுப்புனேன்னு கட்டினியா இல்ல ஏப்ப விட்டியா? அது அப்புறம் கேக்கலப்பா. உங்க வீட்டு கரண்ட் பில்ல நான் ஏன் சார் கட்டணும்? நீங்க எப்ப சார் எனக்கு காசு கொடுத்தீங்க? என்னடா சாருகிருன்ற? இன்னைக்கு அப்படிதான்ப்பா. யார் சார் இவரு? உங்க அப்பாவா? அப்படிதான் சொல்லிக்கிறார். உனக்கா அப்ப நான் தாண்டா. உங்க பிள்ளையா? அது என்ன சந்தேகம்? இவன் என் முதல் பிள்ளை, இவன் 2வது பிள்ளை. கவுத்துட்டாரு அப்பா. டேய் ஏன் ஓசு, என்னப்பா? என்னடா அது மலையூர் மம்பட்டியா மாதிரி இப்படி போத்திட்டு நிக்கிற? குளிருதுப்பா. எல்லாருக்கும் வேர்க்குது, உனக்கு குளிருதா? ஏட்ரா, உங்களுக்கு அடிபடலையா சார்? என்னடா குழப்புறீங்க? யாரடா அடிச்சா? யாரையும் அடிக்கலப்பா. இவங்க 2 பேரும் காலேஜ்ல மீட் பண்ணிருக்காங்க. ஏதோ பிரச்சனை, அதனாலதான் நம்ம ஃபேமிலில இவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன். இன்னும் நம்பிக்கை வரலையா? ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ. இது பாத்தியா? ஃபேமிலி போட்டோ. ஊரில் உள்ள உயிர்கள் எல்லாம் உறவாலே வாழுது. உறவில்லாத வாழ்க்கை என்றும் உதவாமல் போவது. நண்பர்கள் போலவே நாளெல்லாம் பேசுங்கள். உறவு என்னும் பாடல் ஒன்று ஓயாமல் பாடுங்கள். ரெண்டுமே நடக்காது. ஊரில் உள்ள உறவாலே கேட்டு சொன்னேன். உறவில்லாத இனிமே உன் காஸ்டியூம் வேஷ்டி சட்டை இல்ல, இந்த பேண்ட் ஷர்ட் தான் போடுறேன். இதெல்லாம் நம்மளால போட முடியாது. இப்ப நீ போடல. சரி குடு. சிறு சிறு மனஸ்தாபம் வரும், சிவந்த கண்ணில் கோபம் வரும். உறவுகள் அதில் போவதில்லை, வானம் 2 ஆவதில்லை. தூரல் நின்னு போன பின்னும் தூவானம் சிரித்திருக்கும். சின்ன சின்ன பூசல்களும் சில நேரத்தில் தீர்ந்துவிடும். ஊரில் உள்ள உயிர்கள் எல்லாம் உறவாலே வாழுது. உறவில்லாத வாழ்க்கை
வாழ்க்கை என்றும் உதவாமல் போவது. மூணு டீ போடுப்பா. ஹலோ சார், உமாவோட கூலிப்பட்ட கும்பல்ல ஸ்னேக் சங்கர் ஒருத்தனை பிடிச்சேன் சார். வெரி குட். அவனை நேரம் என் ஆபீஸ் கொண்டு வாங்க. ஓகே சார். ஆம், தெரியும், நான் அவசரமா ஆபீஸ் போகணும். நீ வேலோட ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துரு. அதானே? கரெக்ட். உமாபதி அரெஸ்ட் பண்ண போறோம். சார் எப்படி சார் சாட்சி? அவன் கூலிப்படையில ஒருத்தரை திண்டுக்கல்ல அரெஸ்ட் பண்ணியாச்சு. அவனை அப்ரூவரா மாத்திட்டோம்னா போதும். உமாபதி ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாது. சார் போன் சார். ஹலோ, ஏசிபி போஸ் ஹியர். என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு சாட்சி ரெடி பண்ணிருக்கீங்களாமே? ரெடியா அரெஸ்ட் ஆகிறதுக்கு. நீ கொண்டு வர்ற சாட்சி திருச்சி சிட்டிய தொட்டுட்டான்னா நானே உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிடுறேன். சவால். ரைட் உமாபதி, லெட்ஸ் ப்ளே திஸ் கேம். சார், நீங்க போலீஸ் ஜீப்லயா வரீங்க? இல்ல சார், பிடி வண்டில வந்துட்டு இருக்கேன் சார். இப்போ எங்க வந்துட்டு இருக்கீங்க? திருச்சியை நோக்கி 40 கிலோமீட்டர் வந்துட்டு இருக்கேன் சார். நான் சொல்றது கவனமா கேளுங்க. சொல்லுங்க சார். வண்டியை ஸ்லோ பண்ண சொல்லுங்க. திருச்சி சிட்டிக்குள்ள நீங்க வந்துட வேண்டாம். நானே அவுட்டர்ல வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். அண்ணே, தூக்கிட்டோம்ண்ணே. போஸ், என்ன ஏசிபி சாட்சியோட சாம்பல் தான் கிடைச்சிருக்கு போல இருக்கு. உன்ன மாதிரி 100 போலீஸ்காரனை பார்த்தவன்டா நானு. ஆனா உன்ன மாதிரி 1000 கிரிமினல்ஸ் நான் பார்த்திருக்கேன். சாம்பல் ஆயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கிற அந்த விட்னஸ் என்கிட்ட தான் இருக்கான். He is right. எப்படின்னு புரியலையா? நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஓகே, சொல்லுங்க சார். இன்னும் கொஞ்சம் தூரத்துல சௌத்தியாபுரம்னு ஒரு ஊர் வரும். அங்க காரை நிறுத்துங்க. வண்டிலேயே சாவியை விட்டுட்டு 3 பேரை இறங்கிடுங்க. பக்கத்துலயே ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கும். அதுல ஒரு பிடி வண்டியை பிடிச்சு ஏறுங்க. ஹைவேஸ் தொடாம ஏர்போர்ட் வழியா வந்துட்டுருங்க. அந்த ரூட்ல தான் நான் வரேன். ஹரியப் ஹரியப். ஓகே. சௌத்தியாபுரத்துல கார் திருடனுங்க ஜாஸ்திப்பா. அதுல எவனோ ஒருத்தன் அடிச்சிட்டு வந்த வண்டியை தான் ஊ ஆளுங்க. எப்படி ட்விஸ்ட்? போதுமா? இன்னும் வேணுமா? அங்க ஏதாவது ப்ராப்ளமா? சாட்சி ரொம்ப முக்கியம் ஏசிபி சார். அது என்னன்னு பாருங்க. நான் லைன்ல வெயிட் பண்றேன். Hey, water. Get some water. Come on. Drink some water. Drink. Pulse up. Come on. Come on. என்ன போஸ்? அவன் அடங்கிட்டானா? நான் கேட்டதை கொடுக்கலனா கும்புற சாமியவே தூக்கி வீசுறவன். சாமியவே விட்டு வைக்காதவன் சாட்சி சொல்ல வர்றவனையா விட்டு வைப்பான்? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஒருவேளை வண்டியை தூக்குற பிளான் மிஸ் ஆயிட்டா எதுக்கு இருக்கட்டுமேனு தான் டீயில பாய்சனை மிக்ஸ் பண்ண சொன்னேன். போட்ட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. தீ குச்சியை உரசுனா நெருப்பு, உமாபதியை உரசுனா சாவு. இனிமேல் நீ என்னை எப்படி அரெஸ்ட் பண்ணுவ? உமாபதி, you are under arrest. ஏய், அமைதியா வரியா? அசிங்கப்பட்டு வரியா? நான் நினைச்சா உன்னை இந்த பதவியிலிருந்து